உயரும் சுங்க கட்டண வசூல் சட்டப்பூர்வ கொள்ளையா? சுங்கச்சாவடி இல்லாத இந்தியாவை உருவாக்கணுங்கிற குரல் அதிகரிக்க துவங்கி இருக்க சூழல்ல சுங்கச்சாவடிகள்ல வசூலிக்கப்படுற கட்டணம் தொடர்ந்து உயர்த்தப்பட்டும் வருது. குறிப்பா குறிப்பிட்ட கால இடைவெளியில சுங்க கட்டணம் உயர்த்தப்படுறதோ இதுக்கு தீர்வா ஆண்டு பாஸ் வழங்கப்படுற நடைமுறையும் பல்வேறு விவாதங்களுக்கு வழிவகை செய்யுது. தமிழ்நாட்டில் இருக்க 78 சுங்கச்சாவடிகள்ல கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம ஆண்டுக்கு ஒரு முறை 5 இருந்து 10% வரைக்கும் கட்டணம் உயர்த்தப்படுறது வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சுமையா இருக்கிறதோட அத்தியாவசிய பொருட்களோட விலையும் உயர்ற அபாயமும் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வசூலிக்கப்படுற சுங்க கட்டணம் விதிகள்ல குறிப்பிட்டிருக்கப்படி நெடுஞ்சாலை பராமரிப்புகளுக்கு முறையா செலவழிக்கப்படுதாங்கிற பொதுமக்களோட கேள்வியும் இங்க கவனம் பெறுது. கூடவே தனியார் நிறுவனங்கள் குத்தகைக்கு எடுக்கிற சுங்கச்சாவடிகளோட நிலைமை, இதுக்கான தொகை என்னங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. சுங்கச்சாவடி கட்டண உயர்வு மத்திய அரசின் சட்டப்பூர்வ கொள்ளையா? சுங்க கட்டண வசூலுக்கு ஏத்த மாதிரி இருக்கா சாலைகளோட தரம்? சுங்க கட்டண வசூலும் சுங்கச்சாலைகளோட நிலைமையும் எப்படி இருக்கு? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். நாடு முழுக்க 1,44,634 கிலோமீட்டர் நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலையில 892 சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருது. இதுல 675 சுங்கச்சாவடிகள் பொது நிதியளிப்பு பிரிவிலையும் 180 சுங்கச்சாவடிகள் அரசின் சலுகை பெற்றவையாவோ செயல்பட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. இந்த டோல்கேட்டுகளை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தனியார் நிறுவனங்கள் கிட்ட ஒப்படைச்சு கட்டணம் வசூலிச்சிட்டு வருது. இந்த நிலையில தமிழ்நாட்டில் 6,606 கிலோமீட்டர் நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள்ல 82 சுங்கச்சாவடிகளும் மாநில நெடுஞ்சாலைகள்ல 7 சுங்கச்சாவடிகளும் செயல்பட்டு வருது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தோட ஒப்பந்தப்படி ஆண்டுதோறும் 5 இருந்து 10% வரைக்கும் கட்டணம் உயர்த்தப்படுது. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலையின் கீழ் செயல்படுற 78 சுங்கச்சாவடிகள்ல இப்போ கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி விழுப்புரம், அரியலூர், புதுக்கோட்டை உட்பட பல இடங்கள்ல இருக்கிற 40 சுங்கச்சாவடிகள்ல 5 இருந்து 10% வரைக்கும், அதாவது 5 ரூபாயில இருந்து 25 ரூபாய் வரைக்கும் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் மிச்சம் இருக்கிற விழுப்புரம், திருச்சி, மதுரை, நெல்லை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 38 சுங்கச்சாவடிகள்ல சுங்க கட்டணம் 5 இருந்து 7% வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கு. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தோட ஒப்பந்தப்படி கடந்த 1992ஆம் ஆண்டு போடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு ஏப்ரல் மாசமும் 2008ஆம் ஆண்டு போடப்பட்ட சாலைகளுக்கு செப்டம்பர் மாசமும் கட்டணம் உயர்த்தப்பட்டதா தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணைய விதிகள் சொல்லுது. கட்டண உயர்வுல பின்பற்றப்படுற விதிகள் படிதான் சுங்கச்சாவடிகள் செயல்படுதாங்கிற கேள்வியை அரசியல் கட்சிகள் தொடங்கி பொதுமக்கள் வரைக்கும் கேட்கிறாங்க. கடந்த 2023-24 நிதியாண்டுல தமிழ்நாட்டுல 4,221 கோடி ரூபாய் சுங்க கட்டணமா வசூலிக்கப்பட்டிருக்கு. ஆனா 60 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் இருக்கணுங்கிற விதிகளை நெடுஞ்சாலை ஆணையம் பின்பற்றுதா அப்படிங்கிற கேள்விகளும் முன்வைக்கப்படுது. குறிப்பா 70% பணிகள் முடிஞ்ச பிறகே சுங்க கட்டணம் வசூலிக்கப்படணுங்கிற விதிமுறையை பல டோல்கேட்டுகள் பின்பற்றலங்கிற வாதமும், குறிப்பா வசூலிக்கப்படும் கட்டண தொகை சாலை பராமரிப்புக்கு முறையா ஒதுக்கீடு செய்யப்படலங்கிற குற்றச்சாட்டும் தொடர்ந்து வலுத்துட்டே வருது. உதாரணமா கடந்த நிதியாண்டுல அதிகம் வசூல் பதிவான கிருஷ்ணகிரி தொப்பூர் சுங்கச்சாவடியில 60 கிலோமீட்டருக்கு முறையான சாலை வசதிகள் இல்லைன்னு வாகன ஓட்டிகள் புகார் எழுப்புறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்களுக்கு பயணிக்கணும்னா முதல்ல கடக்க வேண்டிய விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில கார், ஜீப், பயணிகள் வேன், இலகுரக வாகனங்கள், பஸ், லாரி மற்றும் கனரக வாகனங்களுக்கு 5 இருந்து 70 ரூபாய் வரைக்கும் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. அதே சமயம் இந்த டோல்கேட்டில் குறிப்பிட்டிருக்கிற விதிகள் படி சாலை பராமரிப்பு, ஓய்வு இடம், குடிநீர் மற்றும் கழிப்பறை போன்ற வசதிகள் விக்கிரவாண்டி மட்டும் இல்லாம பெரும்பாலான சுங்கச்சாவடிகள்ல இல்லைங்கிற குற்றச்சாட்டை இந்த சாலையில பயணிக்கிறவங்க தொடர்ந்து முன் வச்சுட்டும் வர்றாங்க. வாகன ஓட்டிகள் மற்றும் சரக்கு வாகனங்களோட பயணங்களை எளிமையாக்கவும்
விரைவா பயணிக்கவும் தேசிய நெடுஞ்சாலைகள்ல சுங்கச்சாவடிகளை மத்திய அரசு ஏற்படுத்தினாலும் அதுக்கு கட்டணம் செலுத்த வரிசையில நிக்கிற வாகனங்களோட நெரிசலை தவிர்க்க 2019 ஃபாஸ்டாக் முறையை மத்திய அரசு அறிமுகம் செஞ்சு 2021 கட்டாயமாக்குச்சு. ஆனாலும் வாகன நெரிசல் பிரச்சனை தீராம நீடிச்சுட்டு தான் இருக்கு. அடுத்த கட்டமா 3000 ரூபாய் கட்டி வருடாந்திர பாஸ் திட்டத்தை அமல்படுத்தினாங்க. தேசிய நெடுஞ்சாலைகள்ல மத்திய அரசு மேற்கொள்ற திட்டங்களுக்கு வாகன ஓட்டிகள் ஆதரவு தரணுங்கிறதுக்காகவோ சாலைகளோட பராமரிப்புக்காகவுமே சுங்க கட்டண தொகை உயர்த்தப்படுறதா சொல்லப்பட்டாலும் கட்டண உயர்வு விவரத்தை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வெளிப்படையா அறிவிக்கிறது இல்லைங்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. ஆண்டுக்கு ஒரு முறை சுங்க கட்டணத்தை உயர்த்துறது வாகன ஓட்டிகளுக்கு மட்டும் இல்லாம அத்தியாவசிய பொருட்களோட விலையேற்றத்துக்கும் காரணமாகுது. நாட்டோட வளர்ச்சிக்கு தரமான சாலைகள் போட்டு உட்கட்டமைப்பை மேம்படுத்துறது அவசியம்தான். அதே வேளையில உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக சாமானியர்களோட பாக்கெட்டை பதம் பார்க்கறதுக்கு பதிலா மாற்று ஏற்பாடுகளை மத்திய அரசு மேற்கொள்ளணுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாவும் இருக்கு.